நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ சட்னி. அதுக்கு 2 கை வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் பூண்டு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 கை வாழைப்பூ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, மல்லி விதை 3ஐயும் வறுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வாழைப்பூ ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்ச பவுடரையும் அதிலே சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து சட்னியில் சேர்த்துலாம். வாழைப்பூ சட்னி